அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப ஒரு அவசியமான ஒரு பதிவு. உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் பூஜையில் நீங்கள் பச்சை கற்பூரம் பயன்படுத்துபவராக இருந்தால் கண்டிப்பாக இந்த ஒரு பதிவு உங்களுக்கு தாங்க. ஏன்னா பச்சை கற்பூரத்தை நம்ம சொல்லுகின்ற முறையில் நீங்கள் உபயோகப்படுத்தி பாருங்கள். குடும்பத்தில் அந்த பணக்கஷ்டம் மட்டும் கிடையாது, நமக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள், அந்த மனக்கஷ்டங்கள், இது எல்லாமே தீர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு சக்தி இந்த ஒரு பச்சை கற்பூரத்துக்கு இருக்குது. அப்படிப்பட்ட பச்சை கற்பூரம் நம்ம எதற்கெல்லாம் உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். வாழ்க்கையில் நம்ம நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருக்கோம். வாழ்க்கையில் நான் படாத கஷ்டமே கிடையாது, கஷ்டம் மட்டும்தான் நமக்கு வாழ்க்கையாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர். நம்மளே சில நேரம் சில சிச்சுவேஷனில் நம்ம இது மாதிரியான வார்த்தைகள் சொல்லியிருப்போம். அப்படி நமக்கு இது மாதிரியான பிரச்சனைகள் குடும்பத்தில் மாறி மாறி வந்துகிட்டே இருந்தால் எளிமையான முறையில் இந்த பச்சை கற்பூரத்தை வச்சு நம்ம பண்ணக்கூடிய சின்ன அந்த தாந்திரிக பரிகாரங்கள் நமக்கு நிச்சயம் நல்லதொரு பலன் கொடுக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு குழப்பங்கள், ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்ம செய்யறதுக்கு ஆரம்பிப்போம். அப்படி செல்லுகின்ற காரியங்கள், நம்ம ஆரம்பிக்கின்ற விஷயங்களில் ஏதாவது முட்டுக்கட்டைகள், தடைகள், அது மாதிரி பண கஷ்டங்கள், குடும்பத்தில் குறிப்பாக இந்த கணவன் மனைவிக்கு உள்ள ஈகோ பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ளே சண்டை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம சொல்லுகின்ற முறையில் இந்த பச்சை கற்பூரத்தை வச்சு சின்னதான தாந்திரிக பரிகாரம் செஞ்சு பாருங்கள். எப்படிப்பட்ட பிரச்சனையும் நம்ம கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் கூட விலகி விடுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படிப்பட்ட மிக அற்புதமான ஒரு பதிவு தாங்க இது. குடும்பத்தில் மாறி மாறி சண்டைகள் சச்சரவுகள் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நமக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. எப்போ பார்த்தாலும் சண்டை. நல்லா ஒரு அமைதியாக இருந்த ஒரு வீட்டில் பிள்ளைங்க சண்டையாக இருக்கலாம், பெரியவங்க சண்டையாக இருக்கலாம், சொந்தக்காரவங்க சண்டையாக இருக்கலாம். அப்படி சண்டைகள் சச்சரவுகள் உங்களுக்கு உள்ள வீட்டுக்குள்ளே இருக்குது. ஏதோ ஒரு கெட்ட சக்தி மாதிரி இருக்குது, ஒரு நெகட்டிவ்ஸாக இருக்குது, பொறாமை, கண் திருஷ்டி, அது மாதிரிலாம் நமக்கு இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோடனே அந்த வீட்டில் நமக்கு மனசு நிம்மதி இல்லை அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா வெளியெல்லாம் நல்லபடியாக சிரித்து பேசிட்டு வீட்டுக்குள்ளே வந்தவுடனே ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்கும், சண்டைகள் இருக்கும், நிம்மதி இல்லாமல் இருக்கும், ராத்திரியான தூக்கமே வர மாட்டேங்குது அப்படின்னு இது மாதிரியான பிரச்சனைகள் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா நிச்சயமாக நம்ம சொல்லுகின்ற இந்த தாந்திரிகத்தை செஞ்சு பாருங்கள். இதற்கு ஒரு சின்னதான ஒரு பித்தளை செம்பு வேணும். அப்படி செம்பு உங்கள் வீட்டில் இல்லைன்னா சில்வர் செம்பு எடுத்துக்கோங்க. அதுவும் இல்லையா, சின்னதான ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் ஃபுல்லாக தண்ணி, நம்ம டேப் வாட்டர், நார்மல் தண்ணி இருக்கும் பார்த்திங்களா, அந்த டேப் வாட்டரை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு அதில் 2-3 சின்னதான அந்த பச்சை கற்பூரம் துண்டுகளை நீங்கள் கையால் இப்படி நசுக்கினாலே அது நல்லா டக்குன்னு பொடியாயிரும். அதில் ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சப்பொடி மட்டும் போட்டு ராத்திரி இந்த தண்ணியை நீங்கள் அதை நம்முடைய வெளியில், உங்களுடைய வீட்டு வெளியில், அதாவது வெட்டு வெளியான ஒரு இடத்துல நம்ம வச்சிடணும். அவ்வளோதான். மொட்டை மாடியில் வச்சாலும் பரவாயில்ல, இல்லை நம்ம வேறு பால்கனி எங்கேயாச்சும் ஓப்பன் இடம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல வச்சுருங்க. காலையில் நீங்கள் எப்போ நம்ம வீட்டுக்கு வாசல் தெளிப்போம் பார்த்திங்களா, அந்த வாசல் தெளிக்கக்கூடிய தண்ணியோட இந்த தண்ணியும் நீங்கள் கலந்து வீட்டில் இப்படி நீங்கள் தெளித்து பாருங்கள். ஒரு 48 நாட்களுக்கு மட்டும் இந்த எளிமையான ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு வந்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவ் எனர்ஜிகள், தேவையில்லாத சண்டைகள், இது எல்லாமே நம்மை விட்டு விலகி குடும்பமானது நல்ல ஒரு சந்தோஷம் அடையும். ஏன்னா இந்த பச்சை கற்பூரத்துடைய இந்த வாசமே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வீட்டுக்குள்ளே வரும். இப்போ வாசல் தெளிக்க முடியாது, எங்கள் வீடு அப்பார்ட்மெண்ட்ஸாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் அந்த தண்ணீரை உங்களுடைய இந்த ஃப்ரண்ட்டில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக நீங்கள் தெளிச்சுட்டு சின்னதான மாப் போட்டு இல்லை துணி போட்டு நீங்கள் தொடச்சி விட்டு பாருங்களேன், அந்த இடமே அப்படியே தெய்வீகமாக இருக்கும், நல்ல ஒரு வாசம் வரும். அதற்கப்புறம் நம்ம எப்பயும் போல் கோலம் போட்டுட்டு நம்முடைய வீட்டுக்குள்ளே வரலாம். இந்த ஒரு சின்ன ஒரு மாற்றங்கள் உங்கள் வீட்டில் செய்ய ஆரம்பித்து பாருங்கள். குடும்பத்தில் நல்லதொரு மாற்றங்கள், நல்ல ஒரு முன்னேற்றங்கள், நிம்மதி, இது எல்லாமே இருக்குங்க. அதே மாதிரி அடுத்த மிக முக்கியமான விஷயம், நிறைய பேர் வீட்டில் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை, எப்போ பார்த்தாலும் மாறி மாறி சண்டைகள், பிரச்சனைகள், அந்த மன வருத்தங்கள், ஈகோ, இது மாதிரிலாம் இருக்குது. அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கணவன் அல்லது மனைவி யார் வேணாலும் பண்ணலாம். நீங்கள் கணவன் மனைவி தூங்கக்கூடிய அந்த பெட்ரூம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெட்ரூமில் சின்னதான ஒரு கிண்ணம், எவர் சில்வர் கிண்ணமாக இருக்கலாம், கண்ணாடி கிண்ணமாக இருக்கலாம், எந்த கிண்ணம் இல்லாட்டி ஒரு தட்டு மாதிரி கூட எடுத்துக்கலாம். அதில் சின்னதாக 2 துண்டு பச்சை கற்பூரத்தை மட்டும் போட்டு லைட்டாக பொடி பண்ணி நீங்கள் அப்படி வச்சுருங்க. அவ்வளோதான். அது பாட்டுக்கு ஒரு ரூம், அந்த ரூமில் ஒரு மூலையில் இருந்துட்டும். ஏன்னா அந்த ஒரு ஸ்மெல் வருது பார்த்தீங்களா, பச்சை கற்பூரத்துலேருந்து வரக்கூடிய அந்த ஒரு வாசமே நம்முடைய மன அழுத்தத்தை குறைத்து நமக்கு சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடியது. அதனால் இந்த ஒரு
வாசம் நம்ம குடும்பத்தில் அந்த ரூம்குள்ளே வர வர தேவையில்லாத இந்த பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் கண்டிப்பாக குறையும். இதை சின்னதான ஒரு ட்ரை தான், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் குடும்பத்தில் சந்தோஷங்கள் என்றைக்குமே நிலச்சின்னு இருக்கும். அதே மாதிரி வீட்டிலேருந்து வெளியே போனால் நிம்மதி இல்லை, எடுக்கிற காரியத்தில் பிரச்சனைகள், காரிய தடைகள் நமக்கு மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது. அப்படிங்கிறவங்க எப்பயுமே வெளியில் நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு கிளம்புறப்ப ஒன்று விபூதி வச்சுக்குவோம், குங்குமம் வச்சுக்குவோம், இல்லாட்டி சந்தனம் வச்சுக்குவோம். அப்படிப்பட்ட அந்த விபூதி, குங்குமம் இல்லாட்டி சந்தனம் நீங்கள் எது நீங்கள் வச்சுட்டு போகிறீங்களோ அதில் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரத்தை நீங்கள் பொடி பண்ணிவிட்டு அதில் அந்த அந்த பச்சை கற்பூரம் பொடி கலந்த அந்த விபூதியாக இருக்கட்டும், குங்குமம், சந்தனம், அதை எது நீங்கள் வைக்கிறீங்களோ அதில் கலந்து டெய்லி கொஞ்சோண்டு எடுத்து நீங்கள் நெத்தியில் உங்களுக்கு வச்சு பாருங்கள். நிச்சயமாக அந்த பச்சை கற்பூரத்துடைய வாசம் நம்ம மேலே இருக்க 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 தெய்வீகமாக இருக்கும். நம்ம எந்த காரியத்தில் எதுக்கு நீங்கள் நினச்சி பண்ணுறீங்களோ அந்த காரியத்தில் வெற்றி, நமக்கே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், நல்லபடியாக நம்ம தொட்டதெல்லாம் துளங்குற மாதிரி இருக்கும். நமக்கே ஃபீல் ஆகும் எப்படி இதெல்லாம் நல்லபடி நடக்க ஆரம்பிக்குது ஒவ்வொரு விஷயங்களான்னு சொல்லிட்டு. இது எல்லாமே அந்த பச்சை கற்பூரத்துக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு தெய்வாம்சங்கள் தான் இது எல்லாமே. அதனால் சின்ன சின்ன மாற்றங்கள் இப்படி செய்யுங்க. அதே மாதிரி நான் நிறைய பேர் குடும்பத்தில் ரொம்ப வறுமையாக இருக்குது, பண கஷ்டமாக இருக்குது, இந்த கடன் தொல்லையில் நமக்கு தீர்க்கவே முடியல, ரொம்ப மாறி மாறி பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. நிறைய பரிகாரங்கள் பண்ணிட்டோம், ஆனால் எங்களுக்கு ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அப்படி நிறைய பேர் நினச்சிருப்பாங்க. பார்த்தீங்களா, அவங்களுக்கான எளிமையான ஒரு இதற்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, சின்னதான ஒரு துணி, பச்சை நிற துணி ஒன்று எடுத்துக்கோங்க. எப்பயுமே நமக்கு பச்சை கலர் துணி அதில் வச்சு நம்ம எந்த ஒரு பரிகாரம் பண்ணாலும், அதுவும் பண விஷயத்துக்கு இந்த பச்சை கலரில் துணியில் நீங்கள் பண்ணிங்கன்னா நமக்கு இம்மீடியட் ரிசல்ட், நல்ல 200% நமக்கு ரிசல்ட் உடனுக்குடனே கிடைக்கும். அதற்காக தான் நம்ம பச்சை கலர் துணி நம்ம எடுத்துக்க சொல்கிறது. அந்த சின்னதான ஒரு பச்சை துணியில் 2 ஏலக்காய், கொஞ்சமாக 2 துண்டு வெட்டி வேறு, 2 துண்டு பச்சை கற்பூரம், இவ்வளோதாங்க. இந்த 3 பொருட்களை மட்டும் சின்னதான அப்படியே முடிச்சு போட்டு உங்கள் வீட்டோட பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வச்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய பணப்பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். அதே நேரம் நமக்கு அந்த பணம் நாலா பக்கமும் நம்முடைய கடன் தொல்லைகள் எல்லாமே கண் முன்னே தீரதை நீங்களே பார்க்கலாம். ஏன்னா அந்த பணம் வருவதற்கான அந்த தடைகளை உடைக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த நமக்கு பச்சை கற்பூரத்துக்கு இருக்குது. அதோடு கூட சேர்க்கக்கூடிய வெட்டி வேராக இருக்கட்டும், ஏலக்காய், இது எல்லாமே மகாலட்சுமியுடைய ஒரு பொருட்கள். இது எல்லாம் சேர்த்து வைக்கிறப்ப நம்ம வீடே நல்லா நிறைஞ்ச ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கும். இந்த ஒரு முடிச்சை நீங்கள் 48 நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் இந்த துணியில் இருக்க பொருட்களை மாற்றிட்டு திருப்பி புதிதாக நம்ம மாற்றி இது மாதிரி வச்சுட்டே இருந்தோன்னா நிச்சயமாக நல்ல ஒரு பணப்புழக்கம் ஏற்படும். இது மாதிரியான பச்சை கற்பூரத்தை வச்சு நம்ம வீட்டில் செய்யக்கூடிய சின்ன சின்ன இந்த தாந்திரிக பரிகாரங்கள் உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக குடும்பத்தில் நல்லதொரு மாற்றங்கள், நல்ல நேர்மறை ஆற்றல்கள், நமக்கு நல்ல நிம்மதி, சந்தோஷம், இது எல்லாமே நிறைஞ்சிருக்கும். எளிமையான சின்னதான ஒரு விஷயம்தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குடும்பத்தில் நல்ல விஷயங்களே நடக்குங்க. இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.